தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்ட சிந்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர நமாமதானம் கலியுதேவம் காஞ்சமா யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு இவ உயிரை எடுத்துண்டு அண்ணாவை பிழக்க வச்சார். இவ உயிரை எடுத்துண்டு அண்ணாவை பிழைக்க வச்சார். இந்த அனுபவத்தை அதான் இந்த சேனலை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தினமே பாருங்கள். நான் சொல்கிறது ரொட்டீனா எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ வா பார்த்தா பரவாயில்ல, அதுலேயே பார்க்குறதில்ல யாரும். கொஞ்சம் பேர் பார்க்குறா, பண்ணட்டும். பெரிய அனுகிரகம் எனக்கு இருக்காது, எனக்கு தெரியும். அந்த அனுகிரகம் எனக்கு என்னென்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்கலன்னா அது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் கொடுக்கறதுக்கு வேறு யாராவது இருக்கா பண்ணுறான்னா அதை நல்லபடியாக பாருங்க. என்னோடதை பார்க்கல முடியலைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. பெரியவா இந்த புத்தி கொடுத்து பார்க்க வைப்பாருன்னு எனக்கு தெரியும். 8 ஜூன் 2025 அன்றைக்கி நடந்த ஒரு இன்டர்வியூ. ஸ்ரீ குமரேசன் மாமா அவர் இங்கே இருக்கார், இப்போவும் காஞ்சிபுரத்தில் இருக்கார். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணவர் சின்ன பையனாக அவர் ஒரு சொல்கிறார், அனுபவத்தை சொல்கிறார். முன்னாடி நடந்தது காஞ்சிபுரத்தில். ராத்திரி ஒரு 8:30 மணி ஆகிட்டுருக்கும் ஒரு நாளைக்கு. பெரியவா மேனாக்குள்ளே இருந்தார். அப்போ அந்த பழங்காலத்தில் இருக்கும். பெரியவா சயனத்துக்கு போகிறார். அதனால் அந்த ஸ்க்ரீனை போட்டுட்டார், மேனாவை மூடின்ட்டார். அப்போ ஒரு பெண்மணி ஓடி வந்தாலாம். இது அவர் சொன்னது, நிஜமாக நடந்தது. ஓடி நான் பெரியவாளை உடனே பார்க்கணும்னாலாம். குமரேசன் மாமா சொன்னாலாம், அதெல்லாம் முடியாதுமா, பெரியவா சயனத்துக்கு போயிட்டா, கிளம்பு நீ அப்படின்னாலாம். அப்போது இதை கேட்டுட்டே இருந்த பெரியவாக்கு எப்படி தெரியும் இவருங்க என்ன உறக்கா கத்திருக்க போகிறாரா இல்லை திட்டிருக்க போகிறாரா அந்த பொம்பளையே இல்லையே. சின்னதாக தான் சொல்லியிருப்பார், சின்ன வாய்ஸில் தான். அதுவும் அது எங்கேயோ நடந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி. இருந்தாலும் பரமேஸ்வரன் தான் அந்த மேனாக்குள்ளே இருக்காருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமே. பெரியவா உடனே அங்கே சைக்கிள் பண்ணி இவரை கூப்பிட்டாராம். என்ன யார் வந்திருக்காங்க அப்படின்னு. இல்லை யாரோ ஒரு பொம்மாட்டி வந்திருக்கா, அதை பார்க்கணுன்றா பெரியவாளை. அப்படியா, வர சொல்லு அப்படின்னாராம். கிட்ட போய் நின்றாலாம், நமஸ்காரம் பண்ணி எழுந்தாலாம். சரிம்மா, நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னாலாம் பெரியவா. அவர் சொன்னாரா, நாங்கள் திருச்சியை சேர்ந்தவா. எங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மௌனசாமி மடம், அதாவது ஆக்சுவலாக குத்தாலம், தென்காசியில் இருக்க குத்தாலம் தான் ஒரிஜினலாக இந்த மௌனசாமி. நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில், மௌனசாமிக்கு மடம் அங்கே இருக்குது. இருந்தாலும் திருச்சியில் ஒரு பிரான்ச் இருந்திருக்குமா இருக்கும் மௌனசாமி மடம். அந்த மடம் சேர்ந்தவா. அப்போ என்ன சொல்ல வரா, பெரியவா காஞ்சி மடத்தோட சம்மந்தம் இல்லாதவா தான் அப்படின்னு ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். நாங்கள் மௌனசாமி மடத்தை சேர்ந்தவா. எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையாக இருக்குது, அவனுக்கு உயிர் பழைப்பானான்னு தெரியல, அப்படி இருக்குது. அதனால் அவனை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்து அழுதானாம். உடனே பெரியவா குமரேசன் மாமா சொல்கிறார், அது உள்ள அந்த மேனாக்குள்ளே எங்கள் பழம் இருந்தது. பெரியவா அங்கே எங்கள் பழத்தை வச்சு நான் தின்னுட்டா இருக்க போகிறார், நம்மள மாதிரி அவர் ஏதாவது வச்சு நைஸாக திங்கிறது. பெரியவா பரமேஸ்வரன் நினச்சாங்க என்ன ஒன்றா வந்துடும். உள்ளே கை விட்டாராம், ஒரு மாதுளம்பழத்தை எடுத்தார் அந்த மேனாலேருந்து. எடுத்து அதை இவர்கிட்ட நம்ம குமரேசன் மாமா கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடு அப்படின்னாலாம். அவகிட்ட கொடுத்தா, அதாவது இதை கொண்டு போய் அண்ணாக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த அனுபவத்தை நீங்கள் ரொம்ப சீரியஸாக கவனிங்க. நான் ஒரு அனுபவத்தை ஒரு 15 தடவை இல்லை 20 தடவை 15 தடவை கேட்பேன். அப்போது அந்த பொறுமையை எனக்கு பெரியவா தான் கொடுத்துருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. தத்ரூபமாக அது என்ன விஷயங்கள்ன்றதை எடுத்து
எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை எனக்கு பேச தெரியாது, பேச தெரிஞ்சால் தானே, பேச மாட்டேன். அந்த வார்த்தை அது என்னவோ அது மட்டும் விஷயத்தை தான் சொல்லுவேன். நான் காரியத்தில் கண்ணாக இருப்பேன். அந்த பொம்பளை வந்து அந்த பழத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டுருக்கா, ரைட் ஹேண்டில் ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து போயிட்டே இருக்காளாம். பெரியவா டக்குன்னு ஸ்க்ரீனை மூடிட்டாலாம். என்ன நடக்க போகிறதுன்னு பெரியவாளுக்கு தெரியுமே. பரமேஸ்வரன் ஏதோ ஒன்று விஷயத்தை பண்ணிட்டார், அதனால் அவர் டக்குன்னு மூடின்ட்டார் ஸ்க்ரீனை. உள்ளே தூங்குறாரா, இப்போ சயனத்தில் போயிருக்காரா, இல்லை பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. வந்து அந்த அங்கே பெரியவா இருந்த இடத்துலேருந்து நடந்து போய் பூஜைக்கட்டுக்கிட்ட போயின்னு இருக்கா. அந்த பூஜைக்கட்டில் இருந்தவா யாரோ இன்சார்ஜ் வந்து அந்த அணுக்கு தொண்டர் வந்து அலறாராம், ஒரே கத்துறாராம். அப்புறம் என்னதுன்னு இப்போ குமரேசன் மாமா போய் பார்த்துருக்கா. பார்த்தா வந்து அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பழம் இருக்குது, கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கா. ரைட் ஹேண்டில் அந்த ஒரு ஒரு கம்பத்தை பிடிச்சாலாம். அதே இடத்துல கொலாப்ஸ் ஆகி வந்துட்டா. அவ்வளோதான், உயிர் போயிடுத்து. அப்புறம் வந்து வேறு பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம், அந்த காலத்து காஞ்சிபுரம், அதனால் ஊர்லாம் பக்கத்தில் இருக்கும் ஆட்கள்லாம் சேர்ந்துருவா. அந்த கூட்டம் சேர்ந்துருத்து. அப்புறம் அவள் யார் என்ன அப்படிங்கிற விஷயத்தை யாராவது சொல்லியிருப்பாள். அது பரமேஸ்வரன் திருப்பி நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அந்த ஏதாவது சேர்த்து விட்ருவாரு பெரியவா. கரெக்டாக ஆட்களை யாராவது லிங்க் பண்ணி விட்டு அதனால் ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி அவளை அதில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டா. ஒரு உயிர் போயிடுத்து அவளுக்கு. அது போயிட்டா. அங்கே போயிட்டு அது ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டா. ஊருக்கு போயாச்சு. பழம் கையில் தான் இருந்திருக்கு. சாதாரணமாக அந்த பழத்தை சாப்பிடுவா, அவளுக்கு வியாதி குணமாகும் நம்மளுக்கு அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அனுபவங்கள் அப்படி தான் பார்க்குறோம். பழம் கையில் இருக்குது. இங்கேருந்து சிக்னல், இதெல்லாம் என்னோடய புத்தியில், அது புத்தி சரியாக இருக்கான்னு தெரியாது, அதில் வர விஷயம். கையில் அங்கே இருக்குது. பெரியவாக்கிட்டேருந்து சிக்னல் இங்கே வருது, இங்கேருந்து சிக்னல் அங்கே போகுது அந்த அண்ணாக்கு. அவ்வளோதான், அந்த ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுட்டார். போகிறது அங்கே போயிட்டு. அதனால் என்ன ரிசல்ட்டு அப்படின்னா, அந்த பையன் உயிருக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கவன் அவருடைய அண்ணா வந்து உயிர் பொழைச்சுட்டானோ. இந்த விஷயம் அப்புறம் மடத்துக்கு எப்படியாவது யாராவது வந்தவா போனவா சொல்லியிருக்கா. அந்த குமரேசன் மாமா சொல்கிறார். அது வந்து அது புரிஞ்சு போயிடுத்து. அந்த பையன் வந்து பொழைச்சிட்டான் அப்படின்னு. கையில் பிரசாதத்தை வச்சுட்டுருக்கா அதனால் கடைசியில் என்ன சொல்கிறார் பெரியவா, அது பெரியவாக்கிட்டே அவர் பேசியிருப்பார் குமரேசன் மாமா. இவளுடைய உயிரை எடுத்து அண்ணாக்கு வச்சுட்டான். அந்த டைம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு. இவன் எப்போ போனாலும் அந்த உயிர், அப்போ அந்த உயிரை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தூக்கி டபக்குன்னு பிடிச்சி பெரியவா இந்த உயிரை தூக்கி அங்கே அண்ணாக்குள்ளே வச்சுட்டார். அவர் பொழைச்சுட்டார், இவ போயிட்டா. அது சொல்லிட்டார். அதுக்கு காரணம் வேறு சொல்கிறார். பெரியவா கிட்ட பேசியிருப்பார். வந்து கல்யாணமே வேணாம், பண்ணிக்காமல் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலாம். இனிமேல் வேணாம், இவருக்கு வயசும் ஆச்சு, அண்ணாக்கு குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து அவர் பொழைச்சவர் இருக்கணுமே. அதனால் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஜெய ஜெயசங்கர மணி மகாபிரிவாச்சனம் மகாபிரிவாச்சாரணம்.